உத்தம சோழன் கிபி 973 முதல் 985 வரை சோழ நாட்டை ஆண்ட கண்டராதித்த சோழனின் மகனாவார். கண்டராதித்தன் இறந்தபோது அவரது மகன் உத்தம சோழன் சிறு குழந்தையாக இருந்தான். இதன் விளைவாக உத்தம சோழனின் தந்தைக்குப் பிறகு அவரது மாமா அரிஞ்சய சோழன் அரியணை ஏறினார். அரிஞ்சய சோழனின் மரணத்திற்குப் பிறகு அரியணை உத்தம சோழனுக்குக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு கண்டராதித்தனின் மகன் என்ற உரிமை உண்டு. இருப்பினும் அரிஞ்சய சோழனின் மகன் இரண்டாம் பராந்தகன் அவருக்குப் பின் அரியணை ஏறினார். 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பராந்தகனின் இறப்புக்குப் பின் உத்தம சோழனுக்கு ஆட்சி கிட்டியது. இவர் 13 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆட்சி புரிந்தார். இவர் மதுராந்தகன் என்று மற்றொரு பெயரிலும் அழைக்கப்பட்டார். இவன் அரியணை ஏறுவதற்கு முன்பே காஞ்சி வரையுள்ள தொண்டை மண்டலம் சோழர் ஆட்சிக்குட்பட்டுவிட்டது. ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டுகள் உத்தரமேரூர், காஞ்சிபுரம், தக்கோலம், திருவண்ணாமலை முதலிய இடங்களில் மிகுதியாகக் கிடைத்துள்ளன. இக்கல்வெட்டுகள் நிலவிற்பனை, அறச்செயல், திருப்பணி, அரசியல் தொடர்பானவையாகக் காணப்படுகின்றன. ஆதித்தன் காலத்திலேயே தொண்டை நாட்டில் அமைதி உண்டாகிவிட்டதென்பதை அறியலாம். உத்தம சோழரின் ஆட்சி பெரும்பாலும் அமைதியான காலமாக இருந்தது. ஆனாலும் அவர் பாண்டியர் மற்றும் சில குறு நாட்டுக்களில் ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சிகளை அடக்கினார். உத்தம சோழர் சைவ சமயத்தின் பெரிய ஆதரவாளராக இருந்தார். மேலும் கோயில்களைக் கட்டுவதற்கும் பராமரிப்பதற்கும் தீவிரமாக ஆதரவளித்தார். உத்தம சோழர் அரசர் ஆனதும் அவர் யுத்தம் செய்வதைவிட சமயம், கோயில் நிர்வாகம், தர்மம் மற்றும் பக்தி வளர்ச்சி என்பவற்றில் முழு மனதையும் செலுத்தினார். அவர் சைவ சமயத்திற்கும் புலவர்களுக்கும் மற்றும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். பல சைவ கோயில்களுக்கு நிலங்கள், நிதி மற்றும் வளங்கள் கொடுத்தார். திருவாலங்காடு, திருவேணியாற்றூர் போன்ற இடங்களில் இவர் பெயருடன் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. உத்தம சோழீசுவரர் கோவில் என்னும் கந்தளீசுவரர் கோவில் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத் வட்டம், தென்னேரி கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும். இக்கோயில் சோழ மன்னன் கண்டராதித்தரின் பட்டத்தரசி செம்பியன் மாதேவி தன் மகன் உத்தம சோழனின் நினைவாகக் கட்டப்பட்டது. இவரைத் தொடர்ந்தே புகழ்பெற்ற சோழ அரசன் ராஜராஜ சோழன் அரியணை ஏறினார். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியைப் பின்தொடரவும்.